திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக நடைபெற்ற இந்த முக்கியமான சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்த விவரங்களை நம்மோடு நேரில் இணைந்திருக்கும் சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், திமுக தரப்பிலிருந்து இந்த சந்திப்பு குறித்த கருத்துக்கள் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை, திமுக தரப்புலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இன்னைக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கிரீஷ் ஷோடங்கர் இல்லாமல் ஒரு கூட்டணி கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர், அவர் இந்தியா கூட்டணியிலும் இருக்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் அவங்க தலைமையிலான கூட்டணி இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் இல்லாமல் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பிரச்சனையை தீர்க்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையுடன் சிதம்பரம் பேசியிருப்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பேசப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியமாகவும் அது நம்பர்ஸ்ல இருந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்குகள் வரை எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. எல்லாமே சரி செய்யப்படும் என்று இரண்டு தரப்பிலும் இருந்து பேசப்பட்டதாக தெரிகிறது. திமுகவும் சரி காங்கிரசும் சரி இந்த நமது முன்னாள் நம்ம தொலைபேசி உரையாடலில் பேசிய மூத்த பத்திரிகையாளர்கள் அனைவருமே சொல்லியது, அவங்க இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் இந்த கூட்டணி எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த கூட்டணி எப்படி செல்ல போகிறது என்பதும் நம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிகபட்சம் இன்னும் 1 or 2 daysல நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். இன்னைக்கு தினத்தில் அது பாசிட்டிவா இருக்கு. அதாவது ரெண்டு கூட்டணியும் தொடர்வதற்கான பாசிட்டிவ் சிக்னல் தெரியுது அப்படின்றது தான் சொல்லப்படுது. அடுத்த கட்டமாக இவங்க இன்னைக்கு ஏன் அட்ரஸ் பண்ணல அப்படின்னா அதுல ஒரு கன்க்ளூஷன் வரல, அதனாலதான் அட்ரஸ் பண்ணல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அபிநயா, இறுதியாக இரண்டு கட்சிகளுடைய தலைவர்கள் எப்பொழுது பேசுவார்கள், எப்பொழுது கையெழுத்து, எப்பொழுது ஒப்பந்தம், அல்லது அந்த பிணக்கு இன்னும் நீடிக்கிறதா அப்படின்ற கேள்விகளும் இன்னமும் ஆன் ஃப்ளோர்லேயே அப்படியே ஸ்டாக் ஆகி நிற்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கிறது. காலையில் ஒரு ஆலோசனை அகில இந்திய தலைமையுடன், பின்னர் செல்வ பிறந்தகையும் சிதம்பரமும் ஆலோசனை, அவர்கள் இருவரும் ஒன்றாக பயணித்து முதலமைச்சருடன் ஆலோசனை, அந்த முதலமைச்சரின் ஆலோசனையில் கனிமொழியும் பங்கேற்பு. ஏன்னா அடுத்து ஒரு டெவலப்மெண்ட் டேவாக டிஎம்கே அலையன்ஸில் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். என்ன பேசியிருக்காங்க என்னன்றது தலைவர்கள் மட்டத்தில் பேசியதால் அதுக்கான வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பின்னர் தான் நமக்கு தெரிய வரும். சுபாஷ், இதுல முக்கியமாக 2 விதமான கோணம் இருக்கு. ஒன்னு, இந்த கூட்டணி தொடர்கிறது, முறிவை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்ற அந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் யாருமே இந்த கூட்டணி சார்ந்து இது போன்ற சிக்கல்கள் நீடிக்கிறது என்று திமுக தரப்பிலோ காங்கிரஸ் தரப்பிலோ சொல்லவில்லை. கிரீஷ் ஷோடங்கர் செய்தியாளர் சந்திப்பில் அந்த எண்ணிக்கையில உடன்பாடு இல்லை என்றுதான் சொல்லப்பட்டது. இப்ப இது தொடர்பாக இது விளக்கும் விதமாக செய்தியாளர் சந்திப்பு ஏதேனும் இரு தரப்பிடம் இருந்து நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, இன்னொரு மீட்டிங் நடத்திட்ட பிறகுதான் அது இருக்கும் அப்படின்றது தகவலாக இருக்குது. ஒருவேளை நம்ம கேட்கும் கேள்விகளுக்கு வேணால் அவங்க பதில் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முழுமையாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது இன்னொரு சிட்டிங் அவங்க போவாங்க அப்படின்றது தான். ஏன்னா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரோ அது அகில இந்திய தலைமைக்கும் அவங்க சொல்ல வேண்டியது இருக்கும். அதை சொல்லி விட்டதற்கு பிறகாக ஒரு சந்திப்பு நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை எப்படி எடுத்து செல்ல போகிறோம் என்பது தொடர்பாகவும் அவர்கள் பேசியிருக்கலாம். ஏன்னா 1 hour பேசியிருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்குன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்வது நிச்சயமாக நம்பர்ஸ் பேசியிருப்பாங்க, தலைவர்கள் சொல்லிய கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கும், எங்கே பிரச்சனை எழுந்தது என்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்கும், அகில இந்திய தலைமை என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதும் பேசப்பட்டு இருக்கும். அதே போல இங்கே திமுக தலைவருடன் பேசிய முதலமைச்சருடன் பேசிய விஷயங்கள் என்ன என்பதை எல்லாம் வாங்கிக் கொண்டு அவர்களும் டெல்லிக்கு அதை பரிமாறுவார்கள். கனிமொழியும் அந்த கூட்டத்தில் இருக்கிறதால் அவரும் அதை டெல்லிக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அவர் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்குவதற்கு முன்பாக ராகுல் காந்தியை சந்தித்திருந்ததும் கவனத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. கிரீஷ் ஷோடங்கர் இதில் இல்லை அவருடைய பங்கு என்பது இதன் பின்னராக வரக்கூடும் என்பதும் இன்னும் ஆப்ஷனலாக இருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை குழுவில் எல்லாம் இருக்கிறாரு அப்படின்றத அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய கருத்தையும் வைத்து வருகிறார். ஆகவே அவங்களும் என்ன கருத்தை சொல்ல போகிறாங்க, அவரிடம் இந்த கருத்துக்கள் முதலமைச்சரிடம் பேசிய கருத்துக்கள் தெரிவிக்கப்படுமா என்ற பல கேள்விகளுக்கு இன்னும் 1 or 2 daysலயோ அல்ல இன்னைக்கு ஈவினிங்கோ நமக்கு பதில் தெரிய வாய்ப்பு இருக்கு. அபிநயா, சுபாஷ், இணைப்பிலே இருங்கள். தற்போது
முதலமைச்சருடன் சந்திப்பு நடத்திய பிறகு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தன்னுடைய இல்லத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். இதற்கு பிறகாக ஏதேனும் ஆலோசனை நடத்தப்படுமா என்ற கேள்விகள் எழுகின்றன. குறிப்பாக இங்கு ப சிதம்பரத்தை பொறுத்தவரைக்கும் இதற்கு பிறகு டெல்லி தலைமையிடம் இந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்களை ஆலோசித்து அதற்கு பிறகாக முடிவுகளை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு பிறகாக காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன, எவ்வளவு எண்ணிக்கைக்கு இந்த கூட்டணி முடிவுக்கு வருகிறது என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இதில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த சந்திப்பிற்கு பிறகாக நடக்கக்கூடிய நகர்வுகள் என்பதும் உன்னிப்பாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. காணொலி மூலமாக காலையிலிருந்து இங்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் மேலிடம் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். அதற்கு பிறகு இதில் என்ன முடிவு எடுக்கப்படும், இதற்கு பிறகாகவும் அந்த காணொலி மூலமான பேச்சுவார்த்தைகள் முடிந்து நிலைப்பாடு குறித்த விவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.